அப்படிங்கிறது ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், அதாவது உருவாகின்ற அந்த பாதை மாதிரியே எப்படி வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் எண்ணங்களில் இருப்பவர்கள், டிஃப்ரெண்ட் தாட்ஸில் இருப்பவர்கள், டிஃப்ரெண்ட் வேல்யூஸில் இருக்கிறவர்கள், டிஃப்ரெண்ட் பிஹேவியரில் இருக்கிறவர்கள், இவங்களுடைய அந்த பரிணாம கோணங்களை எடுத்து அதை மெடிடேஷன் மூலமாக பேலன்ஸ் பண்ணி ஒரு சாதாரண மனிதனை ஆக்குறேன்றாங்க. ஒரு பெரிய சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்து சாதாரணமாக ஒரு யாரும் வந்து முயற்சி எடுத்து இவ்வளோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதில் எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி இதுக்கு வந்து கவர்மெண்ட்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா இந்த மாதிரி விஷயங்களுக்கு? எனக்கு கவர்மெண்ட்டில் முழு சப்போர்ட்டும் கிடைக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஹைலி மாடர்ன் பர்சன், ஹைலி மாடர்ன், ஹைலி டைனாமிக். நாம் ஒரு ஐடியாவை விளக்கமாக சொல்லி அந்த ஐடியா அதில் ஒரு உயிர் இருந்ததுன்னா அவங்க உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்குவாங்க, முழு ஆதரவும் கொடுப்பாங்க. 11 நவம்பரில் அவங்களோட ஒரு மீட்டிங் கலந்தாய்வு கூட்டத்தில் நான் பலவிதமான எண்ணங்களை சொன்னேன். எனக்கு அந்த நேரத்தில் அவங்க ஏற்றுக்குவாங்கன்னா கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ரெவல்யூஷனரி ஐடியாஸாகவே இருந்தது. ஆனால் அவங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு அதில் இதோட இன்னொரு அது பார்த்துருக்கணும் சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்னா, நம்மளுடைய சிறைத்துறையினுடைய காவலர்களுக்கு 12 ரூபாய் தான் இரவு சிற்றுண்டியாக கொடுக்குறாங்க. இது ரொம்ப குறைவாக இருக்குது. 50 ரூபாவாக உயர்த்தினா நல்லாயிருக்கும். ஸோ பொதுவாக நாம் என்ன எதிர்பார்க்குறோம், இப்போ 50 ரூபாய்னா 25 ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. அவங்க என்ன சொன்னாங்க 50 ரூபாயில் என்ன கிடைக்க போகிறது, 100 ரூபாய் ஆக்குங்க. ஸோ அப்படி ஒரு தலைவர் எங்களுடைய இந்த நிர்வாகத்துக்கு இருக்கும்போது எங்களுக்கு கண்டிப்பாக அதில் எந்த விதமான தடையோ இடைஞ்சலோ இருக்கிறதில்ல. என்னுடைய திட்டங்களை நான் என்னென்ன எனக்கு மனசுக்கு தோணுதோ அதை நான் அப்படியே சுதந்திரமாகவே செய்கிறேன். அதுக்கு முழு ஆதரவும் கிடைக்கிறது. சிறைத்துறையில் இருக்கக்கூடிய மென்மையான விஷயங்கள், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ், எப்படி வந்து அவர்களை ஒரு சிறந்த மனிதர்களாக ஆக்கி நல்ல வேலை செய்யக்கூடிய ப்ரொடக்டிவ் மனிதர்களாக தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிற மாதிரியும் ஆஃபீஸுக்கு பயன்படுத்துகிற மாதிரியும் அந்த மாதிரியான நபர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள் என்கின்ற ஒரு நல்ல செய்தி இந்த ஒரு நேர்காணல் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெற்றது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் நமது சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவர்கள் தங்களுடைய நிறுவனங்களில் வேலைக்கு வைத்துக்கொள்ளலாம். எங்களுடைய இந்த பார்வைகள் பலவிதம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நீங்கள் எங்களுடைய துறையை இந்த மாதிரி அதனுடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பினை தந்தீர்கள். அத்துடன் நாங்கள் என்னென்ன செஞ்சிட்ருக்கோங்கிறது பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க, சிறைச்சாலை என்பது ஒரு கடுமையான இடம் அப்படின்னா பொதுவாக மக்கள் நினைக்கிறார்கள். அந்த இமேஜ் இப்போ மாறணுங்கிறதுல நீங்கள் ஒரு பெரிய பங்கை இன்றைக்கி எடுத்திருக்கிறீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். வணக்கம்.